ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபிகுட்டி சேனல். இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் பிரியாணி நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் தான் வாங்கியிருந்தேன். அந்த மேல் தோல் ஃபுல்லாக நம்ம அழகாக நீக்கிடலாம். அதை ஃபுல்லாக நீக்கிட்டு அதுக்கப்புறமா பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சது, வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, 2 பச்சை மிளகா, புதினா, மல்லித்தலை, மசாலா ஐட்டம்ஸ் தேவையான மசாலா ஐட்டம்ஸு, கொஞ்சம் போல் நெய், ஆயில், இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சு ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குது, அதுக்காக தான். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா. இந்த மாதிரி சாப்பாட்டு ஐட்டம்ஸில் பிரியாணி ஐட்டம்ஸில் பச்சை மிளகா போடும்போது என்ன தான் நம்ம மிளகாத்தூள் போட்டாலும் பச்சை மிளகா போடும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, மல்லி இலை எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் கலந்துக்கிட்டு நல்லா கிளறிக்கலாம். மஷ்ரூம் அந்த ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலர்ற மாதிரி கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கொதி வரும்போதே நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த நெய் கொஞ்சம் கலந்துக்கலாம். கலந்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி நீங்கள் எப்போயும் உங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.